வணக்கம். மருத்துவமனையில் இருக்கும் தன்னுடைய அண்ணன் மகன் துரை தயாநிதிக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். ஸ்டாலின் செயலால் கண் கலங்கி போன மு.க.அழகிரி அவர்கள். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் மு.க.அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதாவது முன்னாள் அமைச்சர் மு.க.அழகிரியின் மகன் துரை தயாநிதி அவர்கள் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அன்று சென்னையில் உள்ள நண்பர் வீட்டில் தங்கியிருக்கிறார். நண்பரின் வீட்டு நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றவர் அங்கே நண்பர்களுடன் பேசிவிட்டு நேரமானதால் வீட்டிற்கு செல்லாமல் வேறு ஒரு நண்பரின் வீட்டிலேயே தூங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை காலையில் எழுப்ப நண்பர் முயன்றுள்ளார். ஆனால் துரை தயாநிதி அவர்கள் எழுந்திருக்கவில்லை. அவர் சுயநினைவின்றி காணப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. மேலும் அவரை எழுப்பும் முயற்சிகள் தோல்வியடைந்ததும் உடனே அவரின் மனைவிக்கு நண்பர் போன் செய்துள்ளார். இதையடுத்து அங்கே வந்த அவரின் மனைவி துரை தயாநிதி சுயநினைவின்றி இருப்பதால் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைத்துள்ளார். அதேபோல் உறவினர்களுக்கும் போன் செய்து பேசியிருக்கிறார். இதையடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் துரை தயாநிதி அவர்கள் சேர்க்கப்பட்டார். அங்கே அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதற்கிடையே இது குறித்து விஷயம் கேள்விப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்றிருக்கிறார். மேலும் இதுவரை மொத்தமாக 5 முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் மகனுக்கு இவ்வாறு ஆனதால் மு.க.அழகிரி அவர்களும் கடும் வருத்தத்தில் இருந்துள்ளார். அவரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். மு.க.அழகிரி அவர்களது கையை பிடித்து கவலைப்பட வேண்டாம், மருத்துவர்கள் பார்க்கிறார்கள், தம்பிக்கு சீக்கிரம் சரியாகிடும் என்று நம்பிக்கை அளித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதோடு மொத்தமாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களது குடும்பம் அங்கே விசிட் அளித்துள்ளது. அழகிரி கூடவே தயாநிதி, கலாநிதிமாறன் குடும்பமும் இருந்துள்ளது. அவர்கள் மருத்துவமனையை விட்டு செல்லாமல் அங்கேயே மு.க.அழகிரி அவர்களுக்கு ஆறுதலாக இருந்துள்ளனர். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது மருத்துவர்களை தொடர்பு கொண்டு துரை தயாநிதியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார். மேலும் துரை தயாநிதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பல எக்ஸ்பர்ட்ஸ் அடங்கிய மருத்துவ குழுவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நீண்ட வருடங்களாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய அண்ணன் மு.க.அழகிரிக்கும் இடையே மனக்கசப்பு நிலவி வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் தான் இருவருக்குமான மனக்கசப்பு நீங்கி இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டு பேசிக் கொண்டனர். இப்படிப்பட்ட நிலையில் தற்போது மு.க.அழகிரி அவர்களுடைய மகன் துரை தயாநிதிக்கு உடல்நலம் சரியில்லை என்று தெரிந்தவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு உதவிகளும் செய்து வருகிறார். குறிப்பாக தன்னுடைய அண்ணன் மு.க.அழகிரி அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பக்கபலமாகவும் ஆறுதலாகவும் நின்று வருகிறார். இது மு.க.அழகிரி அவர்களுக்கு சற்று தைரியத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே துரை தயாநிதிக்கு என்ன பிரச்சனை என்பது உறுதியாக தெரியவில்லை. அவரின் பிரச்சனை தொடர்பாக பல்வேறு செய்திகள் வந்தன. ஆனால் எந்த மருத்துவ பாதிப்பும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இதுவரை மருத்துவமனை வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு துரை தயாநிதியின் உடல் பாதிப்பு என்ன என்பதை உறுதி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் துரை தயாநிதி அவர்களுக்கு மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் தற்போது கண் விழித்துள்ளார். அதோடு சுயநினைவோடு உள்ளார் என்றும் அவரின் உடல்நிலை முன்னேறி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு மருத்துவர்கள் குழு அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. பல துறைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் இந்த குழுவில் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு மனக்கசப்புகளையும் மறந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய அண்ணன் மு.க.அழகிரிக்கு பக்கபலமாக நிற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.